ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரூட் பன்னியோட நெக்ஸ்ட் பார்ட்டை டேட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை பெல்லாம் நான் பேசுகிற வேட்டோட பேர் மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள பெல்லாம் யார் யார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே டார்ச் லைட்டை ஆன் பண்ண போயிடும். யாராவது இருக்கீங்களா? யாராவது இந்த பிளேஸில் இருக்கீங்களா? யாராவது ஹவுஸ்குள்ளே வந்துருக்கீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டே கரெக்டாக அந்த ஹால் மாதிரி இருக்கிற அந்த பிளேஸை விட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹவுஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நின்று நோட் பண்ணுறாரு. சுற்றி முற்றி நோட் பண்ணுறாரு. யாராவது இங்கே இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த 5 மெம்பர்ஸில் ஒரு பர்சன் தான் டேக்கு பேக் சைட்லேருந்து ஒரு நைஃபை வச்சு டேயோட ஹெட்டில் டேயோட இந்த ஷோல்டர்கிட்ட சுருக்கிற மாதிரி வேகமாக வரவும் அந்த ஹேண்ட்ஸை நம்ம டே கிரிப்பை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை அவங்க ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி அந்த பர்சன்ட் கூட நம்ம டே ஃபைட்டப் பண்ணால் மற்ற 4 மெம்பர்ஸ் அந்த பிளேஸில் என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம டே சிங்கிள் பர்சன்ட் 5 மெம்பர்ஸ் அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன்ஸ் கூட நம்ம டே ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம் டேயால் சிங்கிளாக அத்தனை பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள்மெண்ட் ஆகுறாரு. டேக்கு லைட்டாக அடியும் பட்டுருது. அப்படியே தரையில் வந்து விழுறாரு. என்னடா நம்மளே அட்டாக் பண்ண வந்துருக்காங்க, இவங்க யாருன்னே தெரியலையேங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினாவோட நேமையும் ஜேகப்போட நேமையும் சொல்லி கட்டுறாரு. இந்த மாதிரி கற்றுனா அவங்கள்ட்ட ஃபுல்லாக போர்டில் மப்பாயை பட்டிருக்காங்களே அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே கூப்பிட்றது கேட்க மாட்டாங்குது. இருந்தாலுமே அந்த 5 மெம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ணதுக்கு திரும்பவும் தரையிலேருந்து எழுந்துப்பாரா இந்த மாதிரி எழுந்துக்கிட்டோம். டேயை வந்து ஒரே டைட்டில் 2 பர்சன்ஸ் நைஃபை வச்சு சொருக வர அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு பர்சனோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை நம்ம டே கிரிப்பாக பிடிச்சிருவார். பட் இன்னொரு பர்சன் சொருக வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பர்சன்ட்டை அட்டாக் பண்ணலான்ங்கிற மாதிரி வந்தால் அந்த பர்சன்ட்டை கிக் பண்ணப்படி அந்த பிளேஸில் ஃபுல்லாக அவரோட லுக்கை மட்டுட்டு ஒரு பர்சன்ட் மறைச்சபடி என்ட்ராகி டேயை சேவ் பண்ண அந்த பிளேஸில் நியூவாக ஒரு பர்சன்ட் என்ட்ராகி நம்ம டே கூட சேர்ந்து அந்த 5 மெம்பர்ஸ் கூட ஃபைட்டப் பண்ணி அடித்து பிரித்து மீந்தி அந்த 5 மெம்பர்ஸையும் அங்கேருந்து போக விட்டுருவாங்க அந்த நியூ பர்சன்ட். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் கவர் ஆனபடி ஒரு பர்சன்ட் என்ட்ராகி ஃபைட் பண்ண மூமெண்டம் நம்ம டே நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட் யாருங்கிறத நோட் பண்ணணுங்கிறதுக்காக ஃபைட் எண்டானதோட அந்த பர்சன்ட் அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போகிற நியூ பர்சனோட ஹேண்ட்ஸை நம்ம டேக் கிரிப்பாக பிடிச்சோம். அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் இருக்கிற ஒரு ப்ரேஸ்லெட்டை நோட் பண்ணுறாரு. நம்ம டே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டோம். யார் நீ இந்த டைட்டில் எங்கே என்ன பண்ணுற? இவங்களாம் யார்? என்னையை கில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிட்டு இந்த மாதிரி பேசினோம். டேயோட ஐஸை அப்படியே அந்த பர்சன் நோட் பண்ணிவிட்டு எதையுமே பேசாமல் டேக்கே ஒரு அடியை கொடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. என்ன மாதிரி தப்பிச்சு போனால் அட பாவி, என்னை சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணிவிட்டு என்னை அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டானே, யாருன்னு தெரியலையே இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படி எழுந்து உட்காந்துருந்தபடி நோட் பண்ணுறாரு. என்ன கில் பண்ண வந்துருக்காங்க, என்ன சேவ் பண்ண ஒரு பர்சன்ட் என்ட்ராயிருக்கான், யாருன்னு கேட்டால் இப்படியாடா என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே புலம்புனப்படி இருந்தால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே நம்மகிட்டே ஃபைட் பண்ண சொல்ல அந்த சீக்ஸ் கிட்ட அப்புறம் ஃபோர்கெட்லலாம் அடிபட்டிருக்கும்ல, ஃபைட் பண்ண சொல்ல அடிபட்டிருக்கும்ல நம்ம டேக்கு அந்த பிளேஸ்லலாம் அப்படியே பேண்டேஜ் போட்டு இவரே லைட்டாக ட்ரீட்மெண்ட் பட்டிருக்குது. நம்ம ஜிமினாவும் ஜேகப்பை நோட் பண்ணிவிட்டு நைட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா டே நைட்டு என்னத்தடா குடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மில்க்கு தானடா சொன்னீங்க, என்னத்தடா குடிச்சிங்க நேற்று, என்ன ஒரு 5 மெம்பர்ஸ் கில் பண்ண வந்தாங்க தெரியுமாடா, என்னால் நார்மலாக ஃபைட் கூட பண்ண முடியல தெரியுமா, அந்த பிளேஸில் நியூவாக ஒரு பர்சன்ட் என்ட்ராகி என்னை வந்து சேவ் பண்ணாங்க, அந்த பர்சன் மட்டும் வரல நேரத்துக்கு நான் டெத் ஆகியிருப்பேன், என்னோடய டெட் பாடியை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டே ரொம்ப கோவமாக கத்துறதை பார்த்துட்டு டே மச்சான் ஏன்டா என்ன கட்டுறேன், நீ சொல்கிறது புரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நைட்டு நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம டே சொல்கிறாரு. அந்த பிளேஸில் ஃபுல்லாக ஃபேஸ் கூட வெளியே தெரிகிற அளவுக்கு ஒரு பர்சன்ட் கவர் பண்ணபடி என்னை வந்து சேவ் பண்ணாங்க. அந்த பர்சன்ட் மட்டும் வராட்டா அவ்வளோதான். இங்கே இந்த வில்லேஜில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் அந்த டெம்பிளாக இருக்கணும். எவ்வளோ சீக்கிரம் அந்த டெம்பிளை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெம்பிளில் இருக்க ஒர்க்கை பண்ணுறோமோ இங்கே இருக்கிற ப்ராப்ளமும் சீக்கிரம் எண்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டே ஜிமினா நம்ம ஜேகப் 3 பர்சன்ஸுமே கரெக்டாக அந்த டெம்பிள்கிட்ட தான் வராங்க. இந்த மாதிரி டெம்பிள்கிட்ட வந்தால் டெம்பிளோட அந்த ஸ்டெப் இருக்கும்ல, உள்ளே போகிற ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பில் தான் நம்ம ஜங்கு குக்கான்றது ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டா என்னடா வாட்ச்மேனாகவே மாறிட்டான் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் டேக்கு வந்து ஜங்குக் பண்ணுற பிஹேவியர் சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஒரு ஒர்க் பண்ண வந்து அந்த ஒர்க்கை கெடுக்கிற விதமாகவே எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலே ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு
என்னடா ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கியாடா முதல்ல இங்கேருந்து போடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நாங்கள் இந்த ப்ளேஸை செக் பண்ண வந்துருக்கோம் ப்ராப்ளம் பண்ணாட முதல்ல எங்களை ஒர்க் பண்ண அலோவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்டே கட்டணும். என்ன கலெக்டர் சார் மார்னிங் சாப்பிட்லையா என்ன? ரொம்ப பசிக்குது பிள்ளைக்கு கோவத்தில் ரொம்ப அதிகமாக கட்டுறீங்க, என்னங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட் பிளேட்டை அப்படியே டேயை பாட்டு நீட்டு வர அந்த மாதிரி நீட்டுனா டேக்கு ரொம்ப ஒரு மாட்டி காண்டாகி அந்த ஃபுட் பிளேட்டே தட்டி விட்டுருவாரு. இந்த மாதிரி தட்டி விட்டா ஜொங்கு காண்டாகி எழுந்த வேகத்திலேயே டேயோட நெக்கு கிரிப்பை பிடிக்க வேண்டா ஜொங்குக்கோட ஆன்சர் நம்ம டேயை கிரிப்பை பிடிச்சிருந்தாரு. என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கடா நீ என்ன மாதிரி நினச்சிட்டு இருக்க? கலெக்டர் நானே அப்படியே அமைதியாக கூலிங் கிளாஸ்லாம் வேர் பண்ணபடி ஏசி கார்லேயே உட்காண்ட்ருந்துட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத இன்னசென்ட் பாய் மாதிரியே இருந்துட்டு யாராவது என்ன மிரட்டுனா திட்டுனா பயமுட்டுனா பயந்து போய் ஓடுற பசங்க நினச்சிட்டு இருக்கியாடா? எனக்கும் ஃபைட்டிங் கில்ஸ் எல்லாம் தெரியும். சரி ஒரு சின்ன பையன் உன்னோட ஏஜ் என்ன இருக்குன்னு நினைக்கிற? ஏன் ஏஜ் என்ன தெரியுமா? 28. என்னோட ஏஜ் 28டா. உன் ஏஜ் என்ன? 22 தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷனில் நோட் பண்ணா என்ன பார்த்தவொடனே ஏஜை கரெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆக்குறியா என்ன ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கு அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம நோட் பண்ணிவிட்டு இவன் நம்மளை டென்ஷன் ஆக்க பண்ணிருக்கான், என்னடா அவனோட சின்ன பையனாக இருந்தால் அவனை அடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட ஆன்சர் தட்டி விட்டு ஆமாண்டா நீ சொன்னது கரெக்டு தான் அங்கிள், உன்னோட எனக்கு ஏஜ் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் வரான மாதிரி சொன்னோம். நம்ம ஜிமினாவுக்கும் ஜேகப்புக்கும் செம ஷாக் ஆகுது. கேடு ஏன் மச்சான் உனக்கு அங்கிளா? அட பாவி, அவன் பின்னாடி ஒரு க்யூனே இருக்கும், எப்படா நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பான்ட்டு இப்படி அசால்ட்டாக அங்கிள்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நம்ம ஜேகப்பு ஷாக் ஆனால் ஃபிலிக்ஸுக்கும் சுகாவுக்கும் தான் பயங்கரமாக சிரிப்பு வருது. ஜங்குக்கு உனக்கு கண்ணு தெரியலையா? கலெக்டர் பார்க்க ஹேண்ட்ஸமாக தானடா இருக்கிறாரு, அங்கிள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாய்ப்பாங்களா அந்த மாதிரி கலாய்ச்சோம். இது அங்கிளா? டாய் நீ தானடா என்ன சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு நீ அப்போ ஓல்டு மேன் தானே, அப்போ அங்கிள் தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஃபைட்டுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி ஃபைட்டுக்கு வந்தா இந்த மாதிரி பேசினதுக்கே போனேன் என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி எழுந்து வந்து நம்ம ஜொங்கு கூட ஃபைட்டை பண்ணா கோக்கில் 2 பேருக்குள்ளேயும் நடக்கிற ஃபைட்டை மற்ற 4 மெம்பர்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் ஒரு கட்டத்தில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ளேஸில் ஜொங்குக்கோட ஷார்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு ப்ரேஸ்லெட் வெளியே வந்து விழுந்துட்டு ஷார்ட்டுக்குள்ளே கவர் ஆகியிருந்த அந்த ப்ரேஸ்லெட் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அந்த ப்ரேஸ்லெட் வெளியே வர்றதில் அந்த ப்ரேஸ்லெட்டை நோட் பண்ணுறாரு. இந்த ப்ரேஸ்லெட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரேஸ்லெட்டே நோட் பண்ணிட்டு இருந்தா ஜொங்குக்கு ஒத்து கேட்கல நம்ம டேயை பறக்க விட்ருவாரு. இந்த மாதிரி பறக்க விட்டா கலெக்டர்டா பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாரு, இப்படி யாரா அவளை டார்ச்சர் பண்ணுவேன்? எவனாக இருந்தாலும் சரி இந்த டெம்பிளுக்குள்ளே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, கலெக்டராக இருந்தால் அவன் ஒர்க்கு பார்க்குற பிளேஸ்க்கு போடா, தேவையில்லாமல் ஏன் பிளேஸில் வந்து நீ அதிகாரம் பண்ணாத, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சிட்டுனா நம்ம ஜொங்குக்கு பாட்டு அந்த பிளேஸில் நைட்டு சேவ் பண்ண வந்தது ஜொங்குக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு ஃபுல்லாக ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணபடி ஒரு பர்சன்ட் வந்துட்டு சேவ் பண்ணியிருப்பாங்களா, அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் அந்த ப்ரேஸ்லெட்டை தான் பார்த்துருப்பாரு. அது வேறு யாரும் இல்லை நம்ம ஜொங்குக்கு தான் நம்ம சேவ் பண்ணியிருப்பாரு. நம்ம இப்போ ப்ரேஸ்லெட்டை பாட்டு கண்டுபிடிச்சிட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சா நம்ம ஜொங்குக்கு திரும்பவும் அடிக்க வேண்டாம். நம்ம ஜொங்குக்கு இந்த ஃபைட்டிங் பண்ணுறதுல 2-3 பிளேஸில் வீக் ஆவார். அதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணபடி ஜொங்குக்கோட 2 ஹேண்ட்ஸையும் ஜொங்குக்கோட பேக் சைடில் லாக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சபடி பேக் அப் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிப்பாரா? கலெக்டர்னா சும்மாவாடா பிடிச்சாம்பரியா மச்சான், கிரிப்பாக ஒரு பிடி அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணா என்ன என்னமோ ரொமான்ஸ் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜேகப் ஷாக்காக நோட் பண்ணா என்னடா ஃபிலிக்ஸு இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஃப்ரெண்டை என்னடா கிஸ் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஃபிலிக்ஸை நோட் பண்ணா அதே ஷாக் தாண்டா எனக்கும் வருது. இவன் என்ன ஒரு மாதிரியாக பிடிச்சிட்டு நிற்கிறான், அவன் ஏன் அமைதியாக நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணான். இந்த மாடி பேக் சைடாக 2 ஹேண்ட்ஸையும் லாக் பண்ணபடி
அப்பா டே பேக்கப் பண்ணியிருக்க மூமெண்ட். டேயோட ஃபேஸ் ஜங்குக்கோட ஃபேஸ்கிட்ட அப்படி உரசுது. அந்த மூமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கோட பாடி ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல், நர்வஸ், பாடி சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ நேரம் எப்படி ஃபைட் பண்ணியிருப்பாரு, பட் இந்த ஒத்த பேக்கப்பில் டோட்டலி நம்ம ஜங்குக் கிட்ட வீக் ஆகுறாரு. ஒரு மாதிரி பாடி ரியாக்ஷன் மூமெண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகுறத நம்ம நோட் பண்ணுறாரு. என்னடா ஆச்சு இவனுக்கு, இவ்வளோ நாளா நம்மக்கிட்ட அப்படி அடித்தான், ஃபைட் பண்ணால் கிக் கூட பண்ணி என்னை தள்ளி விட்டானே, இந்த ஒத்த ஹேக்கில் என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்கிற மாரி ஜங்குக்கோட ஃபேஸை அப்படியே நோட் பண்ணால் ஜங்குக்கோட ஹார்ட் பீட்ஸ் கேட்குது. அந்த அளவுக்கு நம்ம ஜங்குக்கோட ஹார்ட் துடிக்குது. இந்த மாதிரி ஹார்ட் பீட்ஸ் கேட்குறத பார்த்துட்டு டேக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகி ஷை ஆகி ஸ்மைல் பண்ணபடி, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு இப்போ என்ன பண்ணணும், கலெக்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு டேயை புஷ் பண்ணபடி, என்ன மாதிரி என்னை பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கோவமாக கற்று வர இந்த மாதிரி கேட்டேன்னா, 1/2 hour அதே பொசிஷனில் தானடா இருந்தான், என்னடா கோமாவில் இருந்து எழுந்த பசன் மாதிரி கத்துறான் அப்படிங்கிற மாதிரி 4 பாய்ஸும் நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால் டே நம்ம ஜங்குக்கை பார்த்தபடி ஒரு மாதிரி அவர் டங்கால் லிப்பை அப்படியே லிக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கை பாட்டு ஒரு பிளைங் கீஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி பண்ணால் என்ன இந்த மாதிரி நம்மளை பட்டு பண்ணுறானுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஷாக்லேட்டே நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறேன்னுங்கிற மாதிரி முறைச்சான். என்னடா சொல்லு, இந்த கலெக்டரை உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக்கால டேயை ஐ டு ஐ பார்க்கவே முடியல. நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே க்ளோஸாக போனாலும் டேயை பார்க்க முடியாமல் அப்படி ஃப்ளோரை பட்டபடி குனிறாரு. இதில் நம்ம டே நம்ம ஜங்குக்கு டேயை பிடிச்சிருக்கு, டே மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத டே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு பர்சன் மேலே நமக்கு ஒரு க்ரஸ்ஸோ ஒரு ஃபீலோ இருந்தால் ஐ டு ஐ பாட்டு பேச முடியாதுல்ல, அதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிறத டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட காட்டுக்கிட்ட க்ளோஸ் ஆகுண்டு, இந்த பிளேஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது பிள்ளைக்கு, உன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் இன்றைக்கி ஈவினிங் என்கிட்ட சொல்கிற, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன், அப்புறம் இந்த டெம்பிளுக்குள்ளே கண்டிப்பாக நான் போவேன், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, டே வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து போனோம். டே மச்சான் என்னடா பண்ணி தொலைச்சவனை, திமிரு பிடிச்சி அப்படியே திரிஞ்ச ஒரு பர்சன்ட ஒத்த ஹக்கில் அப்படியே உன் கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி தெரியுது, என்னடா பண்ணி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்றும் பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போனால் நம்ம சுகாவுக்கும் ஃபீலிக்ஸும் தான், ஜங்குக்கு இந்த வேர்ல்டு தான் இருக்கியாடா, ஏன்டா பார்த்த எப்படிடா தெரியுது, இல்லை கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீ காணாமல் போன மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிக்ஸ் கலாய்க்கவும், ஃபீலிக்ஸோட ஹெட்டில் ஓங்கி நம்ம ஜங்கு கொட்டுறாரு. ஐயோடே நான் மச்சான்டா, அட்டாண்டா கொட்டுறதோட விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, வாங்கடா நம்ம வயல்வெளிக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் ட்ரீக்கு பின்னாடி நம்ம ஜங்குக்கு இப்போ இந்த பிளேஸ் வில்லேஜ் இல்லை வயக்காடு தானே இருக்கும், அதில் நம்ம ஜங்குக்குன்னு இவ்வளோ பிளேஸ், அதாவது விவசாயம் பண்ணதுக்கான லேண்ட் நிலம் இருக்கும். அந்த ட்ரீக்கு அந்த பிக் ட்ரீக்கு பேக் சைடில் தான் அந்த நிலம் இருக்கும். அதில் தான் இப்போ நம்ம ஃபீலிக்ஸு நம்ம சுகா நம்ம ஜங்குக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க செடிங்களுக்கெல்லாம் வாட்டர் விடுறது, அங்கங்கே என்னென்ன அந்த வில்லேஜில் வயக்காட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த ஒர்க்கை நம்ம ஜங்குக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு நம்மக்கிட்ட திரும்பவும் ஏதாவது பேச வருவானுங்கிற மாதிரி நோட் பண்ணி ட்ரீ ஹவுஸுக்கு வந்தால் இவங்க ஒரு 3 பர்சன்ஸும் அந்த வயல்வெளியில் ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு அங்கே இருக்கிற ட்ரீக்கு, அப்போ அங்கே இருக்கிற குட்டி குட்டி செடிங்களுக்கெல்லாம் அந்த உரம் வைக்கிறது வாட்டர் கொடுக்குறதுங்கிற மாதிரி குட்டி குட்டி ஒர்க்காக பண்ணிக்கிட்டு ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. என்னடா 22 ஏஜ் பசங்கங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறாங்களே, இவ்வளோ நேரம் ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருந்தான், அங்கே போய் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். ஜங்குக்கோட ஃபேஸில் ஸ்மைல் இருக்குது, ஜங்குக்கு சிரிக்கிறாரு, ஃபீலிக்ஸ் கூடயும் சுகா கூடயும் அந்த பிளேஸில் ப்ளே பண்ணி விளாடுறதும், அங்கே இந்த வாட்ரு சப்ளை பண்ணதுக்கு ஒரு மோட்டர் ரூம் இருக்குது, அதுவும் ஜங்குக்கோட லேண்டில் ஜங்குக்குன்னு இருக்கும்ல, ஒவ்வொரு பர்சன்ட்டுக்கு ஒவ்வொரு லேண்டில் அவங்கவுங்களுக்குன்னு
அந்த வாட்டர் சப்ளை பண்ணதுக்கு வச்சுருப்பாங்க. அதுமாரி ஜங்குக்கோட லேண்டில் ஜங்குக்குன்னே ஒரு மோட்டார் ரூம் மாதிரி இருக்குது. அந்த இதில் இருந்து ஒரு தொட்டியில் வந்து வாட்டர் ஃபில் ஆகுதா, அந்த தொட்டிக்குள்ளே இவங்க 3 பர்சன்ஸும் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வாட்டர் எறிகிறது, ப்ளே பண்ணி விளாடுறது, ஒருத்தரை முக்கி அந்த வாட்டருக்குள்ளே முக்கி ப்ளே பண்ணி விளாடுறதுங்கிற மாரி சிரித்து சிரித்து ப்ளே பண்ணி விளாடுவாங்களா. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டா நம்ம ஜெமினாடா நல்லா தான்டா சிரிக்கிறான். இன்றைக்கி ஏதோ நம்ம பின்னாடி ஒயிட் பீட்டின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்தாமல் இருக்கிறான். நம்மளை மறந்துட்டானோ. சே நைட்டு கோஸ்ட் மாதிரி நம்ம பக்கத்தில் வந்து நிற்பான். ஒயிட் பியூட்டி அண்ட் 3 நீயும் 1 அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்படிங்கிற மாதிரி ஜெமினாவை சுகா நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜேக்கப் தான் ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்க்குறாரு. பா என்னடா அந்த பிளேஸில் நீ ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ப்ரிட்டியா எப்படிடா தெரிகிற, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. டே ஜேக்கப்பு, எவ்வளோ டேஸு யார் மேலேயும் உனக்கு ஃபீலிங்ஸ் வந்து கிடையாது. ஆனால் அவனை இந்த மாதிரி ஒரு லுக்கில் பார்க்க சில ஐயோ என் பாடி ரியாக்ஷனே வேற மாதிரி போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஃபிலிக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேக்கப் செமையாக ஹைப் ஆகியிருப்பார். அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், ஒர்க் பண்ணுற ப்ளேஸ் யாருக்கிட்டே எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரல. ஏன் நான் கூட 2-3 பர்சன்ஸ் கூட டேட்டுக்கெலாம் ரெடியாகி போனேன், யாரையாவது நமக்கு பிடிக்கும்ன்ட்டு. யாருக்கிட்டே இல்லாத ஃபீல் என்ன இவனை பார்த்தா மட்டும் ரொம்ப ஹைப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஃபிலிக்ஸை பார்த்தா ஃபிலிக்ஸை பார்க்க ஜேகப்புக்கு செம்ம டாட்டி திங்கிங்காக வருது. ஜேகப்போட ஐஸ் ஃபிலிக்ஸோட பாடி முழுக்க சும்மா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகி டக்குன்னு நம்ம ஜேகப் திரும்புகிறாரு. டாட்டி பார்வையெல்லாம் பார்க்கக்கூடாது ஜேகப், நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை திட்டிக்கிறாரு. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தான். நம்ம டேடா ஜங்குக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சிரிக்கிறார்ல. ஜங்குக்கோட ஃபேஸில் பன்னி ஸ்மெல் அப்படி இருக்குது. அவ்வளோ சவுண்டாக அவ்வளோக்குள்ள ஹாப்பியாக சிரிக்கிற ஃபேஸை இன்றைக்கி தான் நம்மகிட்ட பார்க்கவே செஞ்சுருக்காரு. இவ்வளோ க்யூட்டாக பன்னி ஸ்மெல்லில் சிரிச்சிட்டு இருக்க ஜங்குக்கை பார்த்துட்டு உனக்கு சிரிக்கக்கூட தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகிடும். நைட்டு நம்ம ஜங்குக்கு தான் அந்த வயக்காட்டு பிளேஸில் ஒரு ட்ரீ இருக்குது. அந்த மோட்டர் ரூம் பக்கத்தில் அந்த ட்ரீ பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணலான்னுங்கிற மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி பண்ணலான்னுங்கிற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி பிளான் போட்டால் ஜங்குக்கை பேக்கப் பண்ணப்படிட்டே என்ட்ராகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி கீழே வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கான திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா, நைஃப் அந்த மாதிரி வில்லேஜ் பீப்புள்ஸ் நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் எதை வச்சுருப்பாரு, அதை வச்சு நம்ம கில் பண்ணுற மாதிரி வேண்டாம். என்னடா என்னை கில் பண்ண போறியா என்ன, என்னை கில் பண்ணுறதா இருந்தால் எதுக்காக நைட்டு என்னை சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் யாரடா வந்துட்டு சேவ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே பாட்டு பேசினோம். எல்லாம் எனக்கு தெரியும். நைட்டு அந்த பர்சன்ஸ்கிட்ட இருந்து என்னை சேவ் பண்ணது நீ தானே. உன்னை நான் ஏன்டா சேவ் பண்ணணும், உன்னை எதுக்கு நான் சேவ் பண்ணணும், நானே உன்னை கில் பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே பாட்டு பேசினோம். ஜங்கு கூட ஆன்ஸில் இருக்கிற அந்த ப்ரேஸ்லெட்டை அப்படியே ஷார்ட்டை விட்டு மூவ் ஆன் பண்ணி காட்டுறாரு. நைட்டு இந்த ப்ரேஸ்லெட்டை உன்னோட அந்த பர்சனோட ஆன்ஸில் பார்த்தேன். அதே ப்ரேஸ்லெட் அப்படியே உன் ஆன்ஸில் இருக்குது. நீ தான் நைட்டு வந்து என்ன சேவ் பண்ண, இந்த பிளேஸ்லேருந்து அனுப்பணும்னு ட்ரை பண்ணுற, இங்கே இருக்கிற ஒர்க் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுற. அப்புறம் ஏன்டா என்னை சேவ் பண்ண வேண்டாம், நான் டெட் ஆகிட்டு போகிறேன்னு விட்டுருக்க வேண்டியது தானே, எதுக்கு என்ன சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்கவும் ஜங்குக்கிட்ட அதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஆன்சர் பண்ணாமலே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா சரி ஓகே, ஏதோ என்னை சேவ் பண்ணிட்டேன், என்னை சேவ் பண்ணி என்னை காப்பாற்றினல, அதுக்காக உனக்கு ஏதோ ஒரு ஃபேவராக பண்ணலான்னு திங்க் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு எப்படிடா டேக்கிட்ட இதை சொல்ல, நம்மளாம் சொன்னால் கெத்து குறைஞ்சிருமோனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு சரி நீ இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், ஆனால் பட் இது ஒன்றும் நானாக சொல்லலை, எங்கே இருக்கிற பீப்புள்ஸ் லேடிஸ் கிராண்ட்மா ஆன்டிஸ் தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லேடிஸோட நேமையாக சொல்கிறாரு. ஏண்டா டே ஜென்ஸ்கிட்டலாம் பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப்புனபடி அவரோட ஃபேஸை பார்க்க வைப்பாரா அந்த மாதிரி பார்க்க வச்சான். இப்போ கூட நம்ம ஜங்குக்கோட ஹார்ட்டு பயங்கரமாக துடிக்கிட்டு இந்த மாதிரி துடித்தான். நம்ம டேடா
ஐயோ! நம்ம சின்னதா அவன்கிட்ட க்ளோஸா போனாலும், ஹார்ட் வெளிய வந்து குதிச்சிரும் போலுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்மள்ட்டே அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸ்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்தா, அது வந்து அவங்க வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. அதனால தான் அதனால தான். அந்த அந்த கிராண்ட்மா கிட்ட போய் கேளுங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நான் இப்ப அங்கேருந்து போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கேருந்து போலாங்கிற மாரி போனா, ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ கிரிப்பா பிடிச்சிட்டு, டெம்பிள்குள்ள போலாம்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் டெம்பிளுக்குள்ள போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த மாரி சொன்னா, பார்க்குறேன்டா இன்னும் 3 டேஸில் அந்த டெம்பிளுக்குள்ள நான் போகிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு பார்த்து சேலஞ்சு பண்ணா உன்னால முடியாது, கண்டிப்பாக முடியும், முடியாதுன்னுங்கிறோம்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நேராக அங்கேருந்து வேகமாக போகிற அந்த மாரி போனால் நம்ம ஜிமினா வந்து இந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிட்டு, என்னடா என்ன அவங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசின மாதிரி தெரியுது, ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணுற, பேக் கட் பண்ணுற, கிஸ் ஏதாவது பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, சும்மா அவனை பயமுறுத்துனேன். பயமுறுத்துனியா? எது சுகா என்ன பயமுறுத்துறானே அந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படி தான் ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எடு அவனும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆனா, கட்டாதடா ஏன்டா கட்டுற, டேய் நீ விளையாட்டுக்கு தானே சொல்கிற டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ஒன்றும் அவனை பிடிக்கல, பட் அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஐயோ தலைலாம் சுற்றுதே, நம்மளை பைத்தியக்காரனாக்குறானுவலே, இந்த வில்லேஜுக்கு வந்ததுலேருந்து நமக்கு பைத்தியம் தான் பிடிக்காம இருக்குது, இப்போ டேயே பிடிக்க வச்சிருவான் முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா, டே 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 கத்தாதடா, அது ஒன்றும் இல்லைடா, வில்லேஜில் ஃபஸ்ட் டே நாங்கள் வந்தோம்ல, அப்போ எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃபைட் வந்துச்சுல, ஆமாம், அப்போ ஃபைட் பண்ண சொல்ல அவன் ஃபைட் பண்ணான், என்னை அடித்தான், ஆ ஆனால் என் ஃபேஸை ஒரு டைம் கூட நிமிர்ந்து பார்க்கல தெரியுமா, என்னடா சொல்கிற, ஆமாம் ஃபேஸை பார்க்காமலே என்னை அடித்தான், அப்போ எனக்கு சரி ஃபைட் பண்ண சொல்ல இது அவனோட மெத்தடுன்னு நினச்சேன், ஆனால் எல்லார்கிட்டையும் ரூடாக பேசுகிறான், ரூடாக நடந்துக்கிறான், ரூடாக ப்ளே பண்ணுறான்னா நான் அவன்கிட்ட க்ளோஸாக போக சொல்ல அவன் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான், போட குறைக்க அவனுக்கு லைட்டாக பொசசிவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பொசசிவா ரிவர்கிட்ட நம்ம ஜொங்குக்கு வந்து கேர்ள்ஸ்லாம் இருக்க சொல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்துருப்பார்ல அந்த மூமெண்ட்டை சொல்கிறாரு. டேய் அவன் நினச்ச மாதிரி ப்ளே பண்ணுவான்டா, அது மட்டும் இல்லை இந்த பிளேஸில் ஒரு கேர்ளு எனக்காக எனக்காக பாட்டு ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்களா, சொல்லவே இல்லை, நீ ஒட்டிலி தின்னுட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்கவும், முழுசா கேள்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ள் கொண்டு வந்த ஃபுட்டை என் ஹேண்ட்ஸில் கூட கொடுக்கல, அதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து பிடுங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்டான். வந்து நம்ம ஜிமினாவும் ஜேகப்புமே அந்த ஊர் தலைவர்கிட்ட ஏதோ பேசிட்டு வரணுங்கிற மாதிரி பேர்ந்துருப்பாங்க. அங்கேருந்து நம்ம ஜிமினா கல் கூட வாங்கிட்டு வந்துருப்பாரு ஜேகப்பும். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேடா ரொம்ப சிங்கிளாக அப்படியே அந்த வில்லேஜ் முழுக்க அங்கே இருக்க பீப்புள்ஸ்கிட்டலாம் கேட்கணும்ல, இந்த டெம்பிள் எப்படி, ஜங்குக்கு எப்படி, இந்த பிளேஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு டே திங்க் பண்ணியிருப்பார்ல. அந்த மொமெண்ட்டுக்கு டே வந்து ஒவ்வொரு பர்சன்ட்டையாக பேசிக்கிட்டே வர மொமெண்ட்டை அங்கே இருக்கிற ஒரு கேர்ள் நோட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஸ்வீட்டாக மில்கை வச்சு ரெடி பண்ணியிருக்கா, அதாவது வில்லேஜில் பசு மாடு அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மில்கில் ஏதோ ஸ்வீட்டை ரெடி பண்ணிட்டு கரெக்ட் பண்ணதுக்கு டே கொண்டு வந்து நீட்டுவாளா இந்த மாதிரி நீட்டுனா அந்த கேர்ள் அப்படியே ஃபுல்லாக அந்த பிளேஸில் டேக்கு முன்னாடி ஷையானபடி ஃபிங்கர் அந்த ஃபீட்டில் இருக்க ஃபிங்கரை வச்சு கீழே தரையில் கோலம் போட்டபடியே அந்த ஸ்வீட்டை நீட்டுனா, டேடா என்னடா பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு அப்படியே அந்த பிளேஸை கிள்ளியே இங்கே ஒரு பெரிய பல்லட்டே வர வச்சிடாப்புலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்லேயே என்ன கேர்ளை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்காக தான் கலெக்டர் சார், நான் ஆசையாக ரெடி பண்ணேன், இது செம ஸ்வீட்டாக இருக்கும், மில்கில் ரெடி பண்ணது, சாப்பிட்டு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷையான பொசிஷன்லேயே பேசிகிட்டு இருந்தா. ஓ அப்படியா, சரி சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வாங்கலான்ங்கிற மாதிரி போனோம். டக்குன்னு நம்ம ஜொங்குக்கிட்டே புஷ் பண்ணபடி அந்த பிளேஸில் என்ட்ராகி அந்த வாங்கிடுவார். இந்த மாதிரி வாங்கினா நம்ம ஜொங்குக்குள்ளே என்ட்ரான மூமெண்ட்டை பார்த்து அந்த கேர்ள் ஷாக் ஆகி ஜொங்குக்கு பாட்டு ஒரு பாதி நர்வஸில் பயந்தபடி நோட் பண்ணா, ஏன் இந்த பிளேஸில் நானும் தான் இருக்கிறேன், எனக்கு நான் ஸ்வீட் கிடையாதா, என் மவுட்டு நான் சாப்பிட மாட்டேன் நான் சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பவுலில் இருந்ததை மொத்தத்தையும் நம்ம ஜங்குக்கே சாப்பிட்டு முடிச்சிடுவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கேர்ளோட ஆன்சரை கொடுத்துட்டு,
ஒழுங்கு மரியாதையா ஹவுஸுக்கு போடி அப்படிங்கிற மாரி திட்டிட்டு அப்படியே டீயை பட்டு திரும்பி அந்த கேலை திட்டுறது அப்படி திட்டிட்டு டீயை பட்டு செம்ம கடுப்பில் முறைக்கிறாரு. என்னடா எனக்கு கொடுத்ததை சாப்பிட்டதுக்கு நான் தான் ஃபோனை பட்டு முறைக்கணும், நீ என்னடா என்ன பட்டு முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி டீ நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் கோவத்தில் முறைச்சிட்டு, அதாவது பொசசில் பொங்கி எழுந்துட்டு நேராக நம்ம ஜொங்குக்கு அந்த பேசுகிறேன்ட்டு போயிருந்துருப்பாரு. அப்போ கூட எனக்கு அது பெருசாக தெரில. இப்போ ஒரு ஃபைட்டர் நினச்சி பற்றியா, அவனை அப்படி பேக்கப் பண்ண பற்றியா, அந்த ஹக்கில் அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்க சொல்லட்டான். அவன் பாடி சேஞ்சஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே என்னை பாட்டு நடுங்கினா, ஷையானா, ப்ளெஸ்ஸானா, ஹார்ட் பீட்ஸ் துடிக்கிறது எனக்கே கேட்டுச்சுடா. அவ்வளோ சேஞ்சஸ் அவன்கிட்ட நான் போனதுக்கப்புறம். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பொசசிவில் தான் பொங்கி பொங்கி ஒவ்வொரு பிளேஸ்லேயே அவன் ப்ராப்ளம் பண்ணியிருக்கான். சீக்கிரம் பாரு, இந்த ஜொங்கு கூட மோட்ரு என்கிட்ட லவ்வை சொல்ல வச்சு நானே ஜொங்கு கூட ஹேண்ட்ஸாலே இந்த டெம்பிளை ஓப்பன் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொல்லுவாரா. அப்படியாடா, உன் லவ் ஒரு 3 டேஸ்க்குள்ளே சக்ஸஸ் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், ஏன்டா இல்லை இன்னும் ரொம்ப டேஸ் போச்சுன்னா நான் ரொம்ப டயர்டாயிருவேன்டா அடுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் ஜொங்குக்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் 3 டேஸ்க்குள்ளே அந்த டெம்பிளை ஓப்பன் பண்ணிடுவேன்ட்டு, கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணுவேன் பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் ஓப்பன் பண்ணால் சரிதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவும் பேசினபடியே கரெக்டாக அவங்க ஸ்டே பண்ணுற ஹவுஸுக்கு வருவாங்களா. இந்த மாதிரி வந்துட்டான் நம்ம ஜொங்குக்கிட்டான் அந்த பிளேஸில் இருந்தபடியே நம்ம போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இந்த ஜங்குக்கூட டேடுக்கு ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. பிரதர் இப்போ ஊர் தலைவராக இருந்தால் சிஸ்டர் அதே வில்லேஜில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சன் இருப்பான். அந்த சன் சரியான ஒரு பேட் பாய் தான். அவனுக்கு ஜொங்குக்கு பிடிச்சிருக்கும். ஜொங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணுவான். பட் ஜாயிட்டில் இருந்தே யாரு கூடயும் க்ளோஸாக அந்த ரிலேட்டிவ் அந்த பாண்டிங்கில் இல்லாமல் பேரண்ட்ஸ் திட்டதுலேருந்தே தனியாகவே சிங்கிளாகவே இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜொங்குக்கு பெரிய பையனாக வந்துட்டாரா, மேரேஜ் ஆகிற ஏஜ் வேறு ஆயிடுச்சா. அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கிட்ட அந்த பர்சன்ட் ப்ராப்ளம் பண்ணுறான். அதாவது நம்ம ஜொங்குக்கூட ஆன்ட்டியோட சன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணோம். ஜொங்குக்கு கோவம் வந்தாலுமே மற்ற பர்சன்ஸை அடித்து பிரிக்கிற மாதிரி அவன்கிட்ட போய் நம்ம ஜொங்குக்கால் ஃபைட் பண்ண முடியல. ஃபைட் பண்ணாலும் ஏதோடு ஒரு விதத்தில் டேட்டியாக பேசுகிற மூமெண்ட்டில் ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஆகி இவன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு ஃபைட் பண்ணுறது வேஸ்ட்டுன்ட்டு அந்த பர்சன்ட்டை விட்டு நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் ஆகி தான் இருப்பார். இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகியிருந்தால் இப்படிட்டே பேசிட்டு போனது ஜிமினா பேசிட்டு போனதெல்லாம் அதே பிளேஸில் இருக்கிற அந்த அங்களோட சன் அவனோட நேமை வேணாம் நம்ம லீன்னு வச்சுப்போம். லீக்கு கீழே ஒர்க் பண்ண பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல வேலைக்காரங்க மாதிரி, அந்த பர்சன்ஸில் அதாவது லேபர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன்ட்டு ஜிமினாவும் டீயும் ஜொங்குக்கை லவ் பண்ணுறேன், ஜொங்குக்கு என்ன லவ் பண்ணுறானுங்கிற மாதிரி பேசிட்டு போனதெல்லாம் கேட்டுட்டு கரெக்டாக லீக்கிட்டேயே சொல்லிடுவாங்க. என்ன திமிருண்டு ஜொங்குக், என்ன மேரேஜ் பண்ணுன்னு சொன்னால் அவனுக்கு அந்த கலெக்டரை பிடிச்சிருக்காமா, பார்க்குறேன் எப்படி அந்த கலெக்டர்கிட்ட லவ்வாக சொல்கிறான்ட்டு. இன்னும் 2 டேஸில் அவனுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி அவனை என் ஒய்ஃப் ஆக்குறானா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி லீ செம்ம காண்டாகி லீயோட பேரண்ட்ஸ்கிட்டையும் அந்த ஊர் தலைவர் இருக்கார்ல ஜொங்குக்கோட அங்கிள் ஜொங்குக்கோட டேடோட பிரதர் அவர்கிட்டையும் போய் சொல்கிறாரு 2 டேஸில் ஜொங்குக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வைங்கிற மாதிரி சொல்லவும், அவனை யாடா மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொன்னால் முதல்ல நம்ம இருக்கிற இந்த மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் ஜொங்குக்கு தான், அது தெரியும்ல, அவனுக்கும் நல்லா தெரியும் அவனோட ப்ராப்பர்ட்டிஸில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோன்ட்டு. அவன்னா நம்மளை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மேரேஜ் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு அவனை கொண்டு வரது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியம், எனக்கு அவன் தான் முக்கியம். அதுக்கு ஒன்று தான் பண்ண முடியும், மேரேஜ் தான் பண்ணிக்க முடியும். 2 டேஸில் எனக்கும் ஜொங்குக்கும் மேரேஜுக்கான ஒர்க்கை பண்ணுங்கள், அவங்ககிட்டையும் போய் சொல்லி மேரேஜுக்கு ஓகே பண்ண வைங்கங்கிற மாதிரி லீ இந்த மாதிரி பேசிட்டு போனால் இந்த நியூஸ் ஃபிலிக்ஸ் மூலியமாக கரெக்டாக ஜொங்குக்கே வருது. ஏண்டாடே ஜொங்குக்கு அந்த லீ இப்படிலாம் சொல்கிறான்டா, 2 டேஸில் உனக்கும் அவனுக்கும் மேரேஜுங்கிற மாதிரிலாம் பேசுகிறான்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்படி ஃபிலிக்ஸ் சொல்கிறத கேட்டு என்ன திமிருண்ட லீக்கி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். 2 டேஸில் நீ என்னை எப்படி மேரேஜ் பண்ணுறேன்னு பார்க்குறேன்டானுங்கிற மாதிரி செம்ம காண்டில் நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணால்
நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. வில்லேஜில் ஒரு கிராண்ட் மாட்டை போய் எல்லாத்தையும் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்கங்கிற மாதிரி ஜோங்கு சொல்லியிருப்பார்ல, அதே கிராண்ட் மாட்டை வந்து நம்மகிட்ட எல்லாத்தையுமே கேட்க சொல்ல, இந்த பிளேஸில் சரியான ரோடு இல்லை, லைட்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிற மாதிரி அந்த வில்லேஜில் எதுலாம் இல்லையோ எல்லாத்தையுமே நம்ம டேட்டா சொல்லவும், டே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த வில்லேஜுக்கு ஏன் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணலாங்கிற மாதிரி கால் பண்ணி கேட்க சொல்ல, எல்லா இயர்ஸுமே நாங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணதுக்கு மணிலாம் டொனேட் பண்ணிட்டோம், ஒர்க்கெலாம் கரெக்டாக எண்ட் ஆயிருக்குமேங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே இந்த வில்லேஜில் ஒரு ஒர்க்கு கூட பண்ண விடாமல் அவ்வளோ ஒர்க்கையும் பிரேக் பண்ணுறது ஜோங்கு கிடையாது. அது ஃபுல்லாக அந்த அங்கிள், அதாவது நம்ம அந்த ஊர் தலைவர் தான். அவன் தான் அவ்வளோத்தையுமே பிரேக் பண்ணி இந்த வில்லேஜுக்கு கிடைக்கிற ஹெல்ப்பை எல்லாத்தையுமே அவன் யூஸ் பண்ணிப்பான்.